மீண்டுமாய் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்தை நிறைவேற்ற குழுவினராக எங்களை அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர் அவர்களுக்கும் திருச்சபை மக்கள் யாவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் படித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் வராமல் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்களா? ஒருத்தர் கூட இல்லையா? ஒரே ஒருத்தங்க இருக்கிறேன். சரி, பரவாயில்ல, ஃபுல் ப்ரெசன்ட். அப்போ நேற்றைய தினத்தினுடைய சாராம் செய்தியை ஒரு 2 நிமிடத்தில் மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய தொடர்ச்சியை நாம் படிக்க இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை மையமாக வைத்து நாம் இந்த 2 நாளின் தியானத்தை நாம் என்ன செய்து வருகிறோம். செய்தி முடிந்த பின்னர் தான் அம்மா அவர்கள் சொன்னார்கள், பெண்களுக்கான வேத பகுதி எபேசியர் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் அதை மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த யாருக்கு அது எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். எபேசு திருச்சபையில் உள்ள மக்கள் தியானாலே பெரியவள் என்று சொல்லி தங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு அல்லது ஒரு குற்ற மனப்பான்மைக்கு உள்ளாயிருந்த மக்களுக்கு திருச்சபையினுடைய மேன்மை என்ன, அல்லது திருச்சபையாராகி நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள், அல்லது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை விளங்க பண்ணுவதற்காக இந்த நிருபத்தை அவர் என்ன செய்தார். பவுல் ஜெயிலில் இருந்து இந்த நிருபத்தை அவர் பவுலடியார் எழுதியிருக்கிறார் என்று நாம் படித்தோம். நீங்கள் யார் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நேற்றைய தினத்திலே ஒரு அதிகாரத்திலிருந்து முதல் அதிகாரத்திலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வி ஆர் செலக்டட் என்று சொல்லி நாம் படித்தோம். 2வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள், வி ஆர் சேவ்டு குரூப் ஆஃப் பீப்புள், நாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டம். முற்காலத்திலே நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். இந்திய தேசத்திலே எப்படிப்பட்டதான ஒரு அந்தகாரம் இருந்தது, ஆண்டவர் மிஷினரிகள் மூலமாக நம்மை எப்படி மீட்டு கொண்டார் என்பதையும் படித்தோம். 3வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் பலவான்களாக இருக்கிறோம், வி ஆர் ஸ்ட்ராங் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், படித்தோம். எனவே உள்ளான மனுஷனை இன்னும் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்துவதற்கு வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தவான்களோடு உள்ள ஒரு ஐக்கியம் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், படித்தோம். இன்றைக்கும் 4ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 இந்த 3 அதிகாரத்திலிருந்து 3 சத்தியங்களை இன்றைக்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். நம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 24ஆம் வசனத்திலே அவர் போடப்பட்டிருக்கிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னதாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், வந்துட்டே இருக்கோம். பரிசுத்தத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட 4வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், யூ ஆர் செயின்ட், யூ ஆர் செயின்ட். நீங்கள் பரிசுத்த மக்கள் கூட்டம் அல்லது நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள். பொதுவாக நிருபங்களை நாம் படிக்கும் பொழுது பவுல் திருச்சபையாரை எப்படி அழைப்பது வழக்கம் என்றால், பாவிகளே என்று சொல்லி என்ன செய்ய மாட்டார், அழைக்க மாட்டார். அத்தனை நிருபங்களை நீங்கள் படித்தீர்கள், தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களுக்கு எழுதுகிறதாவது. எனவே இந்த வேதம் நம்மை எப்படி அழைக்கிறது, யூ ஆர் செயின்ட், நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த செயின்ட் பட்டம், புனிதர் பட்டம் ஒரு சில புனிதர்களோடு நாம் என்ன செய்து விடுகிறோம், நிறுத்தி விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், எப்பொழுது நாம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருச்சபையிலே நாம் அங்கமாக இருக்கோமோ, உங்களுக்கும் எனக்கும் வேதம் கொடுக்கிற பெயர் பரிசுத்தவான். யூ ஆர் செயின்ட். பக்கத்தில் கைப்பிடிச்சு நீ ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுங்க. நீ ஒரு பரிசுத்தவான். உங்கள் பேருக்கு பக்கத்தில் செயின்ட் போட்டுக்கிடுங்க. செயின்ட் ஜெனிஸ், செயின்ட் ஜோயல் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். உங்கள் பேருக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செயின்ட் நெல்சன் சார் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? செயின்ட் மணிராஜ் ஐயா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேருக்கு பக்கத்தில் நீங்கள் போடலாம். வேதம் அப்படித்தான் அழைக்கிறது. ஏன் பரிசுத்தவான், நான் ரொம்ப தப்பே செய்யலை அதனால நான் அப்படி கிடையாது. கிறிஸ்து எனக்காக மரித்து என்னை மீட்டு கொண்டதுனாலே நான் பரிசுத்தவான். நான் பரிசுத்தவானாக இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். புரியும் நினைக்கிறேன். இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். நான் ரொம்ப நல்லது செஞ்சுருக்கேன் அதனால நான் பரிசுத்தவான்னு சொன்னால் அங்கே என்ன வந்துடுது, சுயநீதி வந்து விடுகிறது. மாறாக தேவன் எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் இரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார், அவர் என்னை பரிசுத்தவானாக மாற்றினதினாலே நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் களவு செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன். இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு விளங்கி இருக்கிறார். ஸோ இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையினுடைய பெரிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்தவான், கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே. ஏன் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறதினால்
நான் பாவத்திலே விழமாட்டேன். இந்த அதிகாரத்திலே நாம் பரிசுத்தவான்கள் என்பதனாலே நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை அவர் அந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் 4வது அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலே போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன புத்தி சொல்லுகிறேன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. 3வது வசனம் போட்டிருக்கு, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். யூ ஆர் செயின்ட், அதனால ஒரு மனத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். எல்லா நிருபங்கள்லையும் அவர் திருச்சபைக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, எப்படி இருங்க, ஒன்னஸ், யூனிட்டியாக இருங்க, ஒரு மனமாக இருங்க. சரியா? இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே வருது. குறிப்பாக நம்முடைய சிஎஸ்ஐ சபைகளுடைய பிரச்சனை எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு நிறைய நேரங்களில் சந்தேகங்கள் இருக்கும், எப்படி ஒன்றா இருக்க முடியும்? எல்லா இடத்துலையும் எத்தனை குரூப்பு, 2 குரூப்பு, சில ஊரில் எத்தனை குரூப்பு, 3 குரூப்பு. இது எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் சொல்லியிருக்கு, யூ ஆர் செயின்ட், நீங்கள் பரிசுத்தவான்கள், ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி ஒன்றா இருக்க முடியுங்கிறதுக்கு அவர் அங்கே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார், ஒரு காரியத்தை அங்கே விளங்க பண்ணுகிறார். 4வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எத்தனை ஒரே போடுறாரு, எத்தனை ஒரே போடுறாரு? 7. சரியா? எல்லாம் அடிப்படை சத்தியங்கள். 7 ஒன் போடுறாரு. 1 ஹோப், 1 பாடி, 1 ஸ்பிரிட், 1 லார்ட், 1 ஃபெய்த், 1 பேப்டிசம், 1 காட். 1 எல்லாமே ஒன்று தான். ஆனால் பிரிவு எத்தனை இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறத அவர் அங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, உயிர்த்தெழுதலை நம்புறீங்க, ஒரே விசுவாசம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், ஒரே சரீரம், திருச்சபைங்கிறது கிறிஸ்துவினுடைய சரீரம், ஒரே ஞானஸ்நானம், அந்த கிறிஸ்துவை நம்புகிற நாம் பெறுகிற ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவியானவர், ஒரே கிறிஸ்து, எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர். அப்புறம் ஏன் நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க? நீங்கள் பரிசுத்தவான்கள், உங்களுக்கு ஒரே ஒரு அழைப்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னஸ் வரணும்னா, நம்ம வணங்குற ஆண்டவரும், நம்மகிட்ட சண்டை போடுற பக்கத்து வீட்டில் வணங்குற ஆண்டவரும் ஒரே ஆண்டவர் தான். நம்ம எந்த சாயலில் படைக்கப்பட்டோமோ அதே சாயலில் தான் போன எலெக்ஷனில் தோத்தவனே ஆண்டவர் என்ன பண்ணார், படைச்சார். எந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாரோ அதே இயேசு கிறிஸ்து தான் எலெக்ஷனில் ஜெயிச்சவனுக்காகவும் என்ன செய்தார், மரித்தார். அல்லேலூயா. புரியுதா, புரியலையா? இதுதான் கான்செப்ட். இந்த ஒன்னஸ், ஒன். இந்த உண்மையை நாம் நன்றாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, நன்றாக ஒரு காரியங்களை கவனிங்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மிக நல்லது. ஆனால் சில நல்ல விஷயங்களை நாம் அவர்களிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நியூஸ் பேப்பரை படிச்சிங்கன்னா, இல்லை நியூஸ்லலாம் கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நோட் பண்ண முடியும். ஜூலை மாதத்திலே பாராளுமன்றத்திலே மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கு எதிராக, கல்வி அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர், அவருக்கு எதிராக தமிழக எம்பிக்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி அவருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். பார்லிமெண்ட்டுக்கு உள்ள விவாதம் நடக்கிறது அவருக்கு எதிராக. பார்லிமெண்ட் முடிந்ததும் வெளியே அவர்கள் அனைவரும் கூடி சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். இந்து தமிழ் நாளிதழிலே அதை அழகாக ஃபோட்டோ எடுத்து உள்ளே வெளியே என்று சொல்லி என்ன செய்தார்கள், போட்டு காண்பித்தார்கள். என்ன சொல்ல வருகிறேன், அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையிலே கட்சி வேறு, கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, கருத்து வேறு, விவாதங்கள் வேறு வேறு. பர்சனல் பகை என்ன செய்யாது, கிடையாது. திருச்சபை ஒரே நம்பிக்கை, ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே கிறிஸ்து, ஒரே ஆவியானவர், ஒரே தேவன். ஆனால் பர்சனல் பகை. எலெக்ஷனில் தோத்தா கல்யாணத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், கார்டு கொடுக்க மாட்டோம். செத்தா கூட மூஞ்சில் அப்படி தானே. நம்ம திருச்சபை சொல்லலை, பொதுவான நீங்கள் யோசிக்கணும் இதெல்லாம். சரியா? தற்போதைய ஆளுநராக இருந்தவருக்கும் முதலமைச்சருக்கும் அவ்வளவு முரண்பாடுகள் உண்டு, அது நம்ம எல்லாரும் அறிந்தது. சட்டசபையிலே அவ்வளவு முரண்பாடு. ஆனால் அவர் மாறுதலாகி சென்றபோது ஒரு முதலமைச்சராக என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அதை ஆளுநர் மாளிகையிலே சென்று அவரை முறைப்படி வழி அனுப்பிவிட்டு வந்தார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இப்படி பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். அவர்களை பொறுத்தவரையிலே கொள்கை தான் வேறு. யாரும் பர்சனலாக என்ன செய்ய மாட்டாங்க, தாக்க மாட்டார்.
பிரதமருக்கு பிறந்தநாள் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் வாழ்த்து சொல்லுவார். எதிர்க்கட்சி தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பிரதமர் போய் என்ன செய்வார்? ஆஸ்பத்திரியில் போய் பார்ப்பார். ஆனால் அவர்கள் பாராளுமன்றத்திலே விவாதிப்பார்கள், சட்டசபையிலே விவாதிப்பார்கள். தனிப்பட்ட பகை அவர்களுக்குள்ளே கிடையாது. அதைத்தான் சொல்லுகிறேன், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான். லேர்ன் லெசன் ஃப்ரம் தீஸ் பொலிட்டீஷியன்ஸ். இந்த அரசியல்வாதிகளிடத்திலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் முழிக்கிற மொழியே சரியில்லை. எல்லாரும் வந்து அரசியல்வாதிகளை திட்டுவாங்க, இவன் என்ன செய்கிறான், இவ்வளோ பாராட்டுறானா. நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல, நான் அதனால சொல்கிறேன். பெர்சனல் பகை கிடையாது. அவ்வளவு வாக்குவாதம் நடந்தால் கூட அவர்கள் வெளியே ஒன்றாக டீ அருந்துவது உண்டு, ஒன்றாக அவர்கள் அமர்ந்து சாப்பிடுவது உண்டு. இப்போதைய முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவிலே 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்னாள் சபாநாயகரும் அவரும் ஒரே டேபிளிலே உட்கார்ந்து என்ன செய்தார்கள்? டீ பார்ட்டியிலே கலந்து கொண்டார்கள். அதை பத்திரிகைகளே அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரசுரித்தார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், கொள்கை தான் வேறே ஒழிய இருதயத்தில் என்ன கிடையாது? பகை கிடையாது. மறந்து விடாதீர்கள். கோட்பாடுகள் வேறாக இருக்கலாம், நம்முடைய கருத்தை பிறர் ஆதரிக்காமல் இருக்கலாம், நாம் சொல்லுகிற ஆலோசனையை ஒருவேளை அவர்கள் கேட்காமல் இருக்கலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நமக்குள்ளே எழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நாங்கள் பிரதர்ஸாக வந்திருக்கோம்னா எல்லாருக்கும் ஒரே கருத்து என்ன செய்யாது? இருக்காது. பல டிஃபரன்ஸ் எங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அன்பு ஒன்று மாறாதது. புரியுதா புரியலையா? இன்னும் கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பிலே என்னுடைய அலுவலக யூனியன் குரூப்பிலே ஒருவர் ஒரு தவறான பதிவை போட்டார். நான் அதை விமர்சித்து இன்னும் 2 பதிவை என்ன செய்தேன்? போட்டேன். வாட்ஸ்அப்பிலே எங்களுக்கு என்னது? வாக்குவாதம். ஒரு மாதங்கள் கழித்து நேற்றைய வெள்ளிக்கிழமை அவரும் நானும் என்னுடைய வாகனத்திலே நான் உட்கார்ந்து டிரைவ் பண்ணுறேன், அவர் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து எனக்கு என்ன செய்கிறார்? கைட் பண்ணுகிறார். இப்படி திரும்புங்க, அப்படி திரும்புங்க. அவர் அது செல்லமா கணீஸ் அப்படின்னு என்ன செய்கிறார்? அழைக்கிறார். கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, விவாதம் உண்டு, வாக்குவாதம் உண்டு, தனிப்பட்ட பகை கிடையவே கிடையாது. அன்பு திருச்சபையே புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மெச்சூர் ஆக வேண்டியது. ஏன்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 2 அணி அல்ல, 3 அணி அல்ல, 20 அணியாகவும் நிற்கட்டும். தேர்தல் முடிந்த மறு நிமிடம் கையை குலுக்கி ஒன்றாக செயல்படுவோம் வாருங்கள் என்று என்றைக்கு திருச்சபையிலே சொல்லுகிறோமோ அன்றைக்கு ஒரு எழுப்புதல் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அந்த மெச்சூரிட்டிக்கு வாங்க. எலெக்ஷனில் நின்னுங்க, ஜெயிச்சா ஜெயிங்க, தோத்தா பரவாயில்ல, வா சேர்ந்து செய்வோம். கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, பெர்சனல் அன்பு மாறாதது. நன்றாக தெரியும். யாரையும் பெர்சனலாக என்ன செய்யக்கூடாது? பகைக்கக்கூடாது. அதனால தான் சொன்னேன், எந்த ஆண்டவர் நம்மை உருவாக்கினாரோ அதே ஆண்டவர் தான் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார், ஒரே இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். இந்த சத்தியத்தை இந்த எபேசியர் நிருபம் நமக்கு என்ன செய்கிறது? வலியுறுத்துகிறது. அவங்க வேற வேற கொள்கையில் இருந்து கூட பெர்சனலாக என்ன செய்யல? பகைக்கல. நீங்கள் ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே நம்பிக்கை, இது எல்லாத்துலையும் இருந்துட்டு ஒருத்தர் கடித்து பட்சித்தீர்கள் என்றால் எப்படி நீங்கள் முன்னேற முடியும்? எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? இதைத்தான் இந்த எபேசியர் நிருபத்திலே நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனாலே ஒரு மனப்பாட்டிற்கு உங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனாலே அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், நம்ம டெவலப் ஆகும் பொருட்டு, சீர்பொருந்தும் பொருட்டு அவர் யாரை கொடுத்திருக்கிறாராம்? 5 விதமான ஊழியர்களை தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். 5 விதமான ஊழியர்கள். நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். 5 விதமான ஊழியர்கள். முதலாவது வருகிறவர்கள் அப்போஸ்தலர். என்னுடைய விரலை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள், மிஷனரி என்று சொல்லுவோம். புறப்பட்டு போகிறவர்கள், அனுப்பப்படுகிறவர்கள். பெருவிரல் தான் அச்சாணி. ஊழியத்தினுடைய முதல் காரியம் அப்போஸ்தலர்கள். 2வது யாரு? தீர்க்கதரிசிகள். இந்த ஆள்காட்டி விரல். தீர்க்கதரிசினால என்ன செய்யறது? நீயே அந்த மனுஷன். தவறை சுட்டி காட்டுகிறவர் தீர்க்கதரிசி, நீயே அந்த மனுஷன். 3வது நடுவரல், பெருசா இருக்கு, வெளியே நிற்கும். சுவிசேஷகன், அவனுடைய அழைப்பு வெளியே சென்று ஜனங்களை கூட்டி கொண்டு வருவது, நடுவிரல். மோதிர விரல், பாஸ்டர்ஸ், மெய்ப்பர். மோதிர விரல், செழிப்புக்கு நேராக நடத்துகிறவர், ஆடுகளை மெதுவாக
நடத்துகிறவர், மெய்ப்பர். சுண்டு விரல், எந்த விரலும் நுழையாத காதுக்குள் நுழைந்து போதகர். உங்களுக்கு சத்தியங்களை அது என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். 5 விரல் மறக்கக்கூடாது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, நீயே அந்த மனுஷன். வெளியே நீண்டிட்டு நிற்க என்னது? சுவிசேஷகன். 4வது மெய்ப்பர், 5வது போதகர். இந்த 5 காரியங்களும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்தது. அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தரிசியானவர் 2 லூக்காவிலே படிக்கிறோம். சுவிசேஷத்தோடு பாரத்தோடு எல்லா இடத்திலும் அலைந்து சென்றார். மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன், போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே. இதே 5 காரியங்களும் பவுலிடத்திலும் காணப்படுவதை பார்க்கலாம். சில ஊழியர்களிடத்திலே 5 காரியங்களும் காணப்படும். சிலருக்கு 1, சில ஊழியர்களுக்கு 2. ஆனால் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு மேன்மை அடையும்படி ஒருவேளை நம்ம எல்லாரும் இந்த 5ஆவ மாற முடியாட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் அப்போஸ்தல தரிசனம் வேண்டும். முதல்ல என்ன சொல்றேன்? அப்போஸ்தலருடைய தரிசனம், அப்போஸ்டாலிக் விஷன். எப்படி ஒரு மிஷனரிக்கு தரிசனம் இருக்குமோ அதே தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். 2வது தீர்க்கதரிசியினுடைய கண்ணோட்டம் என்னது? வேண்டும். ப்ராஃபட்டிக் வியூ என்று சொல்லுவார்கள். ஒரு தீர்க்கதரிசி எப்படி பார்ப்பான்? 100 ஆண்டுகள் கழித்து, 200 ஆண்டுகள் கழித்து இது எப்படி முன்னேறும், எப்படி இவர்கள் மாற்ற முடியும் என்று அதே கண்ணோட்டம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். சுவிசேஷகனுடைய பாரம் வேண்டும். அறியப்படாத இடம், சொல்லப்படாத இடம், மந்தையில் சேராத ஆடுகள். இந்த பாரம் எது வேண்டும்? சுவிசேஷகனுடைய பாரம். மெய்ப்பனுடைய சாந்தம் நமக்கு வேண்டும். மெதுவாக நடத்துகிறவர், தட்டி கொடுத்து அரவணைத்து போகிற பண்பு வேண்டும். போதகரை போன்ற அறிவு நமக்கு வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எல்லாரும் போதகராக மாறணும், எல்லாரும் தீர்க்கதரிசியாக மாறணும் அப்படி சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் போதகராக மாற முடியாட்டாலும் ஒரு சில சத்தியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். போதகருடைய அறிவில் கொஞ்சமாவது நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். தீர்க்கதரிசியாக மாறாவிட்டாலும் தீர்க்கதரிசியினுடைய கண்ணோட்டம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எல்லாரும் ரன்னராக மாற முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் நாய் துரத்தினால் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். புரியுதா புரியலையா? ஓடிட்டோங்கிறக்காண்டி ரன்னர் கிடையாது, நாயை துரத்துச்சுன்னா ஓட முடியும். அதே போல் எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது, அட்லீஸ்ட் தீர்க்க தரிசன கண்ணோட்டம் நமக்கு என்னது வேண்டும். இதுதான் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இதற்காகத்தான் திருச்சபையிலே போதகர்கள், மெய்ப்பர்கள், மிஷனரிகள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்திருக்கிறார்கள். ஆலய ஆராதனைகள், ஆராதனை ஒழுங்குகள், சீடத்துவ பயிற்சி, ஆத்தும ஆதாய பயிற்சி, சுவிசேஷ ஊழியம், எல்லாம் எதுக்கு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. எனவே இந்த 5 ஊழியங்களை பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அதோடு அவர் நிப்பாட்டல, நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால 25வது வசனம், ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து உண்மையை பேச கடவன். கோபப்பட்டாலும் என்ன செய்யாதிருங்கள்? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு 6 மணிக்கு மேலே டென்ஷன் தணிஞ்சிடணும். காலையில் டென்ஷன் ஆகிட்டா சாயங்காலம் 6 மணிக்கு பேர நினைஞ்சிடணும், தணிஞ்சிடணும். 6 மணியை தாண்டி டென்ஷன் இருந்துச்சுன்னா 27வது வசனம், மேலே யார் ஏறி உட்காந்துருவா? பிசாசுக்கு இடம் கொடாமல். அப்போ காலையில் 6 மணிக்கு கோவம் வருதுன்னா அது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணிடணும்? தணிஞ்சிடணும். எல்லா குடும்பத்திலும் இதான் பிரச்சனை. அடுத்த நாளைக்கு அந்த கோவத்தை என்ன செஞ்சுட்டு போகக்கூடாது? எடுத்துகிட்டு போகக்கூடாது. 6 மணியோடு தணிஞ்சிடணும். திருடுகிறவன் இனி திருடாமல் அமைதியாக இருக்க கடவன். அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? எல்லாம் வாசிக்கிறது இல்லை. திருடுறது நிப்பாட்டினா போதாதுப்பா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அவன் செழிப்பாக கொடுக்கறதுக்கு வர்ற மாதிரி நல்லா வேலை செஞ்சு என்ன செய்? பிரயாசப்படு. அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. நெகட்டிவை திருடாத அப்படின்னு சொல்லி நிறுத்தாமல், திருடுறது மட்டும் நிப்பாட்டுறது மட்டும் இல்லை, சம்பாதி, உழைச்சிரு, 4 வீடு நீ கட்டாத, 1 வீடு கட்டிட்டு 3 வீடு என்ன பண்ணிடு? ஸ்பான்சர் பண்ணிடு. அதான் அதில் போட்டு, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அவனுக்கு உண்டாயிருப்பதற்கு என்ன செய்ய கடவன்? பிரயாசப்பட கடவன். அநேக நேரங்களில் சில தவறான செய்திகளை கேட்டுறோம். பண ஆசை தவறு, நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பணம் நமக்கு தேவை, அதை மறந்து விடக்கூடாது. பிறரை ஆசீர்வதிப்பதற்கு கட்டாயம் நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. ஆனால் பண ஆசை என்னது? தவறு. அவர் அழகாக சொல்கிறார், கொடுக்கறதுக்கு வர்றபடி அவன் என்ன செய்யட்டும். வெறுமனே திருட்டு நிறுத்தி கஞ்சி துவையில் சாப்பிடுன்னு அவர் சொல்லலை. பிளென்ட்டியாக வரட்டுப்பா, உனக்கு சர்ப்ளஸாக வர்றதுக்கு நீ என்ன செய்? சம்பாதிச்சு பிறருக்கு என்ன செய்? அள்ளி
கொடு. ஏன் அள்ளி கொடு? யூ ஆர் அ செயின்ட், நீ பரிசுத்தவான். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க. அதனால தான் வேடிக்கையாக நிறைய காரியங்கள் என்ன செய்வோம், சொல்லுவோம். திருச்சபைகளிலே வாலிபர்களே நாங்கள் அப்படி ப்ரொமோட் பண்ணுவோம். மிஷினரியாக போனால் அவனுக்கு எத்தனை லட்சம்? 1,00,000 ரூபா சம்பளம் என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அல்லேலூயா, சத்தம் வரமாட்டேங்க. அல்லேலூயா. ஒரு வேடிக்கையாக சொன்னாலும் ஏன் சொல்லுகிறோம், அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யலை, சோர்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, திருச்சபையில் சோர்ஸ் இல்லை. அவ்வளோ சோர்ஸ் நாம் என்ன செய்ய வேண்டும், பிறரை ஆசீர்வதிப்பதற்கு, இளைஞர்களை உருவாக்குவதற்கு, ஏழை எளியோரை வாழ வைப்பதற்கு, தேசத்தினுடைய அறியாமை நீக்குவதற்கு. வி நீட் மணி. நல்லா தெரிஞ்சுக்கிடாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வி நீட் மணி ஃபார் யூஸ்ஃபுல் டு அதர்ஸ். பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ பணம் நமக்கு தேவை. அழுத்தி சொல்கிறேன், அப்புறம் இந்த வார்த்தைகள் திணிக்கப்படும். ஒரு பிரசங்கியார் வந்தார், பணம் சம்பாதின்னு சொல்லிட்டு நேரம் ஆயிரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணுங்கிறக்காண்டி நான் அழுத்தி சொல்லுகிறேன். பிறரை வாழ வைப்பதற்கு நமக்கு செல்வங்கள் தேவை. ஆனால் பண ஆசை, பணத்துக்காகவே வாழ்வது 100க்கு 100 தவறு. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க நமக்கு உண்டாயிருக்கும்படி. வேடிக்கையாக நாங்கள் அப்படி சொல்கிறது உண்டு. குருவானவருக்கு 2,00,000 ரூபா சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணு, உபதேசியருக்கு 1,00,000 ரூபா சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணு, குவாலிட்டியாருக்கு 50,000 சம்பளம் கொடுக்கணும். அப்படி நம்மகிட்ட சோர்ஸ் இல்லை. ஏன் இல்லை? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு என்ன செய்யல, மைண்டு வரல. முதல்ல உபதேசியர் 5,000 ரூபா போதும், 5,000 ரூபாய்க்கு கேட்கி இவ்வளோ போதும், குவாலிட்டியாக இருக்குது 2,000 ரூபா போதும். உங்கள் பிள்ளை இன்ஃபோசிஸில் 3,000 ரூபா கொடுத்தா நம்ம அனுப்புவோமா? யோசிச்சு பாருங்கள். 3,000 ரூபா கொடுத்தா அனுப்புவோமா? 3,000 ரூபா தான் கொடுக்கான், வேலையை விட்டுட்டு வந்திருப்பா. அப்போ நம்ம பிள்ளைக்குன்னா ஒரு நியாயம், ஊழியர்களுக்குன்னு அடுத்த நியாயமா? மிஷினரி போதும் போதும் 2,000 ரூபா போதும். அப்படி மாறிட்டோம். அப்படிதானா? கண்ணோட்டங்களை மாற்றுங்கள். தேசம் செழிப்படைவதற்கு, ஊழியங்கள் வளருவதற்கு, ஏழைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. வி நீட் மணி. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க அந்த நல்ல உள்ள நமக்கு என்ன செய்யணும், வேணும். அந்த கொடுக்கக்கூடிய உள்ள, அள்ளி வீசக்கூடிய. நான் வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து குவிங்கன்னு நான் சொல்ல வரல, அள்ளி வீசுங்கள். பைபிள் சொல்லுது, நீயோ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ரஷ்யாவிலேருந்து ஃபோன் போட்டு கேட்கணும் ஐயாட்ட, ஐயா எங்கள் தேசத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கியா, பிச்சுவில சபையில் 10 கோடி ரூபா ஃபண்ட் இருக்குது, அதில் 1 கோடி எங்களுக்கு கடனாக தாங்க. அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்க. அல்லேலூயா. அப்படி தானே போட்டிருக்கு. நீயும் அநேக தேசங்களுக்கு குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதா. மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பது. அப்போ இங்கே நிறைஞ்சாதான் அங்கே என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதுக்காக போய் எல்லாரும் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. கண்ணோட்டங்களை என்ன செய்யுங்க, மாற்றுங்க, திங்கிங்கை மாற்றுங்க. அதனால தான் அப்படியே அந்த குறுகிய வட்டத்திலே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், திங்க் பண்ணி பழக ஆரம்பிச்சோம். கரெக்டு தானே? தப்பா கரெக்டா? யோசிங்க. கரெக்டு தான். பிறரை வாழ வைப்பதற்கு, பிறருக்கு பயனுள்ள வாழ்வதற்கு நமக்கு அதிகம் உண்டாயிருப்பது தேவை. பிள்ளைகளை அப்படி ட்ரெயின் அப் பண்ணுங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ பரிசுத்தவான், நீ சீடன், நீ நல்ல ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆகி என்ன செய், இந்த கிராமத்தை வாழவை, பிச்சு விலையை வாழவை, பிரகாசம் இந்தியா வரை என்ன செய்யட்டும், போகட்டும். அல்லேலூயா. டிஎன்டி டயசிஸனை வாழவை, ஐஎம்எஸ் நீ வாழவை, ஜெம்ஸ் நீ வாழவை. அல்லேலூயா. பிகாஸ் யூ ஆர் அ செயின்ட். நீ பரிசுத்தவான். குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. தவறா செய்தியை புரிஞ்சுக்கிட மாட்டீங்கன்ட்டு நம்புகிறேன். சரியா? அடுத்து பின்னாடி அவர் சொல்கிறார், மெய்யான நீதியில் புதிய மனுஷன் சொல்லிட்டு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிரயோஜனமான வார்த்தையை பேசுங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறாங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த மன்னியுங்கள் சொல்கிறதுக்கு முந்தைய ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, கிறிஸ்து மன்னித்தது போல என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மன்னிச்சிருக்காரு. யாருக்கெல்லாம் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்குதோ அவங்க பிறரை என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க. இதுதான் கான்செப்ட். நான் மன்னிக்கப்பட்டேன் என்கிற நிச்சயத்தை உடையவன் ஈஸியாக என்ன பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், மன்னித்து கொண்டு போயிட்டே இருப்பான். சிலுவையில் அடித்து தொங்க விட்ட உடனே சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஸ்தேவான கல்லெறியதுக்கு ரெடியாக இருக்கான். அவன் சொல்கிறான், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, ஈஸியாக மன்னிக்கிறாங்க. எப்படி? கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார். ஐ எம் ஃபர்காட்டன். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒய்ஃபை பற்றி சொல்லுவோம், என் கணவரையும் பிள்ளைகளையும் கொண்டவனை நான் மன்னிக்கிறேன். நாங்கள் எப்படி முடிஞ்சுது? அவர்கள் அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், பிறருக்கு என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்கள், பிறருக்கு கொடுக்க உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்கள், பொய் சொல்லாதிருங்கள், உண்மையை மாத்திரம்
சொல்லுங்க. நீங்க பரிசுத்தவான்கள், உங்களுக்கு தீர்க்க தரிசன கண்ணோட்டம் இருக்கட்டும், அப்போஸ்டாலிக் வியூ இருக்கட்டும், தரிசனம் இருக்கட்டும், நீங்கள் பரிசுத்தவான்கள், ஒரு மனப்பாட்டை என்ன செய்யுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். 5வது அதிகாரம். அப்போ 4வது அதிகாரத்தில் நாம் செயின்ட் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். 5வது அதிகாரம் இங்கே ரொம்ப முக்கியமான காரியங்கள் இருக்குது, நம்ம படிக்கலாம். 15வது வசனத்தில் போட்டிருக்கு, ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய். யூ ஆர் சென்சிட்டிவ். நீங்கள் சென்சிட்டிவ் ஆனவர்கள் அல்லது ஞானவான்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், ஒரு பிராக்டிக்கல் காரியத்தை அங்கே அவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஞானவான்கள், யூ ஆர் சென்சிட்டிவ். நீங்கள் ஞானம் உள்ளவங்கப்பா, அதனால என்ன செய்யுங்க, கவனமாக இருங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறாரு பாருங்க. 8வது வசனம், முற்காலத்தில் இருட்டாக இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 13வது வசனம், அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. 14வது வசனத்துடைய பின்பகுதி, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். உங்கள் ஊர் தரிசனம் வந்துட்டா பிரகாசிக்கும் பிச்சு விளை. நீங்கள் சென்சிட்டிவ், அதனால பிரகாசிக்கும் பிச்சு விளையாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் என்ன செய்யணும், பிறர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஒளியின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். நம்ம அநேக நேரங்களில் இருட்டு இருட்டு இருட்டுன்னு எதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், இருட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பவுல் நிருபங்கள்லாம் என்ன எழுதுவார் அப்படின்னா, இரவு போயிற்று, பகல் சமீபமாயிற்று, அதனால் ஒளியின் ஆயுதங்களை என்ன செய்து கடவும், தரித்து கொள்ள கடவும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க, அந்தகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. யூ ஆர் இன் லைட். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. அது என்ன அர்த்தம் வெளிச்சம் அப்படின்னா, அது பிறருக்கு என்ன செய்யும், வழிகாட்டும், பிறர் அது வாழ வைக்கும். இருட்டு அது என்ன செய்யும், போக்கடித்து விடும், பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. அதனால தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுவார், என்ன சொல்லுவார், மலையின் மேல் இருக்கிற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது, மறைந்திருக்க மாட்டார். அதை நம்ம தேடி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்து பார்த்தாலே அந்த பட்டணம் என்ன செய்யும், தெரியும். வெளிச்சம் பிறருக்கு அது என்ன செய்யும், தெரியும். இதைத்தான் மிஷனரிகள் என்ன செய்தார்கள். அயர்லாந்தில் இருந்து அந்த ஒளி என்ன செய்தது, பிரகாசித்து. அந்த கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கால்டுவெல்லை குறித்த அந்த கவிதையிலே அழகாக என்ன செய்வார், அந்த ஒரு காரியத்தை சொல்வார் கால்டுவெல்லை குறித்து. தமிழ்நாட்டுக்கான சூரியோதயம் மேற்கில் நிகழ்ந்தது என்று சொல்லுவார். அந்த சூரியன் தன் ஒளிக்கதிர்களை பிரகாசித்து தென் தமிழகத்தின் ஒரு கடைக்கோடி கிராமமான இடையன்குடியில் தன்னுடைய ஒளிக்கதிர்களை மறைத்து கொண்டது. அவருக்கு அந்த கால்டுவெல் ஐயாவை அவர் ஒரு வெளிச்சமாக என்ன செய்வார், அந்த தன்னுடைய கவிதையிலே காட்டியிருப்பார். அப்போ ஒவ்வொரு மிஷனரிகளும் அப்படி வெளிச்சமாக இருந்தாங்க. திருச்சபையோடைய அழைப்பு என்னதுன்னா, பிறருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஞானவான்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஞானம். ரொம்ப ஞானமாக என்ன செய்யணும், இருக்கணும். சில நேரங்களில் இந்த பேதையாக இருக்கிறதுனால தான் எல்லா தீமைகளும் நமக்கே என்ன பண்ணிடுது, வந்து விடுகிறது. சரியா? எனவே ஞானம் உள்ளவர்களைப் போல உபதேசங்களை சரியாக கண்டறிகிற ஞானம் நமக்கு அவசியமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்கிறாரு, ஞானவான்களைப் போல ஏமாந்துராதீங்க, நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அநேக உபதேசங்கள் பரவுகிற ஒரு நாட்களில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறேன். திரித்துவத்தை நம்பாத எந்த உபதேசமும் 100க்கு 100 எப்படிப்பட்டது, தவறானது. திரித்துவத்தை நம்பவில்லை என்று சொன்னால் அது இயேசு நாமக்காரராக இருக்கலாம், 7ஆம் நாள் ஓய்வு நாட்காரராக இருக்கலாம், யெகோவா விட்னஸாக இருக்கலாம். திரித்துவத்தை, ஆர் யூ பிலீவ் இன் ட்ரினிட்டி, திரித்துவத்தை நம்பவில்லை என்றால் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஞானவான்களைப் போல நீங்கள் விலகிவிட வேண்டும். பாவத்தை ப்ரொமோட் பண்ணுகிற எந்த வார்த்தையும் எந்த செய்தியும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த 2 காரியங்கள் தான் டெஸ்ட்டு. சரியா? ஸ்கூல் பிள்ளைகள் படிச்சிருப்பீங்க. நீல லிட்மஸ் தாளை சிவப்பா மாற்றினா அதுக்கு பேர் என்னது, நீல லிட்மஸ் தாளை சிவப்பா மாற்றினா அதுக்கு பேர் என்னது, அமிலமா காரமா? மொழி சரியில்லையே, அதுக்கு பேர் ஆசிட், அமிலம். சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றினா அதுக்கு பேர் காரம். இது டெஸ்ட்டு. அதே போல் போதனைகளை கண்டுபிடிப்பதற்கு
ஞானமுள்ளவர்களாய் நடப்பதற்குரிய 2 டெஸ்ட்டு. திருத்துவத்தை நம்புறானா நம்பலையா 1, 2வது பாவத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்களா பண்ணலையா. இந்த 2 விஷயங்களை என்ன செஞ்சு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த 2 டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா ரைட், ஓகே, ஓரளவு இவங்க சொல்கிறத என்ன செய்யலாம், கேட்கலாம். மற்றபடி அந்த உபதேசங்களை விட்டு நாம் விலகி இருக்க என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வீடு வீடாக புகுந்து சத்தியங்களை என்ன செய்கிறவர்கள், புரட்டுகிறவர்கள். நான் வாயின் வார்த்தைகளாலே சொல்லுகிறவன் அல்ல, 3 ஆண்டுகள் யெகோவா விட்னஸினுடைய தவறான போதகத்திலே மாட்டிக்கொண்டு என்னுடைய டைரியிலே திருத்துவம் என்பது பொய் என்று எழுதி, விசுவாச பிரமாணம் எல்லாம் தவறு என்று என்னுடைய டைரியிலே எழுதிவிட்டு 3 ஆண்டுகள் கழித்து ஒயிட்னர் போட்டு அடித்தவன் நான் வெளியே கேட்டுவிட்டு சொல்லவில்லை, உள்ளே போய் பார்த்தவன் என்பதனாலே நான் துணிந்து அதை என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். ஞானவான்களைப் போல எப்படி இருங்கள், கவனமாய். அதனால தான் அன்றைக்கி விசுவாச பிரமாணம்னா எனக்கு அப்படி ரத்தத்தில் என்ன பண்ணிட்டு ஊறிட்டு. ஏன்னா அதைத்தான் தவறுன்னு நான் சொன்னேன் ஒரு நாட்களில். இன்றைக்கி அதுதான் ஒரிஜினல்னு நான் என்ன செஞ்சேன், கண்டுபிடிச்சேன். ஒன்னொன்றுக்கும் அவ்வளோ விளக்கங்கள் இருக்குது. அதனால தான் டெய்லி காலை ஆராதனையிலும் இரவு ஆராதனையிலும் என்ன சொல்கிறோம், விசுவாச பிரமாணம். விசுவாசிக்கிறேன் ஏன் சொல்கிறோன்னா, ஞானவான்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளப்பா. அதோடு நிப்பாட்டலை, நீங்கள் ஞானவான்களாக இருக்கிறீங்க, அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா, காலத்தை என்ன செய்து விடாதீர்கள், வீணடித்து விடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை வீணடித்து விடாதீர்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அநேக பாவங்களின் பிறப்பிடம் எங்கே இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமானால் சோம்பல். அதனால தான் சோம்பேறியினுடைய மனது, சொல்லுங்க, மைண்ட் ஆஃப் ஐடல். சோம்பேறியின் மனது யாருடைய தொழிற்சாலை, சாத்தானின் தொழிற்சாலை. யார் சோம்பேறியா இருக்கிறானோ அவன் மைண்டுக்குள்ளே உட்காந்து யார் வேலை பார்த்துட்டு இருப்பா, சாத்தான் உட்காந்து வேலை செய்து கொண்டிருப்பான். சோம்பேறியின் மனது சாத்தானின் தொழிற்சாலை. அநேக இளைஞர்கள் பாவத்திலே மாற்றுவதற்கு காரணம் என்னது என்று சொன்னால் சோம்பேறித்தனம். உறுதியாக சொல்ல முடியும். ஒன்றும் வேலை இல்லை, சும்மா உட்கார வேண்டியது, செல்ஃபோன் எடுத்து என்ன செய்ய வேண்டியது, நோண்ட வேண்டியது. சரியா, உட்காந்து இழுத்து இப்போ ஒரு கேடுகட்ட கேம்னு ஒன்று வந்திருக்கு. சரியா, அவ்வளோ கிராமங்களையும் பார்க்கும்போது எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து இந்த செல்லை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக என்னது. ஆனால் சயின்டிஸ்ட் சொல்கிறத கத்துனாலும் மண்டையில் என்ன செய்ய மாட்டேங்கி, ஏற மாட்டேங்கி. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 30 வயசுக்கு முன்னாடியே கேன்சருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க மொபைலில் கேம் விளையாண்டா. அவ்வளவு ஒரு பாய்சன் ஆனது, மதுபானத்தை விட கொடியது அந்த மொபைலில் விளையாடுற கேம். நான் யூடியூப்லே நல்ல காரியங்களை பார்ப்பதை நான் சொல்லவில்லை. நான் மொபைலுக்கு எதிரியும் அல்ல, டெக்னாலஜியை ஆதரிக்கிறவர்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டெக்னாலஜியாக வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த கேம் என்கிற காரியத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலே அதை தடை செய்து விடுங்கள். வீடியோ காமிங்க, நல்ல காரியங்களை காமிங்க, வேண்டான்னு சொல்ல. அந்த கேம், மொபைலில் இருக்கிற கேம்ஸை கண்டிப்பாக பெற்றோர் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் அந்த கேமில் நிறுத்துறதுக்கு ஒரே வழி, அன்இன்ஸ்டால் த ஆப் அல்லது நெட் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. 12th படிக்கிற வரை செல்ஃபோனே என்கிட்ட கேட்டால் என்ன இல்லை, தேவையில்லை. பெரிய 600க்கு 600 எடுத்து கிழிக்கிற மாதிரி தான். செல் இல்லைன்னா இவர் என்ன செய்ய மாட்டார், பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டார். ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ். சரியா, அந்த சோம்பேறித்தனம், உட்காந்து விளையாடுறது, தெருவா சுற்றுறது. ஸோ இதில் தான் எல்லா பாவங்களும் என்ன செய்யுது. கேட்டால் என்ன இல்லை, நேரம் இல்லை. படிக்கலையா, நேரம் இல்லை. கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மிஷினரிகளுக்கெல்லாம் மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, கார் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, நெட்டு கிடையாது, யூடியூப் கிடையாது. ஆனால் 18 வருஷத்தில் 400 சர்ச்சு, 100 ஸ்கூலு, 10-15 புக்கு எழுதுறதுக்கு என்ன இருந்திருக்கு, நேரம் இருந்திருக்கு. நமக்கு டெக்னாலஜி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, நேரம் இல்லை. இந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா 10 வருஷத்தில் இந்தியாவே என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, மாற்றிட்டு போயிடும். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், இவ்வளோ காரியங்கள் இருக்குது, ஏன் டெவலப் ஆகலை? காலத்தை என்ன செய்யவில்லை, பிரயோஜனப்படுத்தவில்லை. வாலிபர்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன், மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த கல்லூரியும் இரவு நேர கல்லூரி என்ன செய்யவில்லை, நடத்துகிறாங்களா தமிழ்நாட்டில்? ராத்திரி 10 மணி வரை எங்கேயாவது காலேஜ் கிளாஸ் வச்சுருக்காங்களா என்ன? வைக்கல. அப்போது நீங்கள் மாணவராக இருந்தால் கட்டாயமாக சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும்ப வேண்டும். சரியா, விடிய காலம் சர்வீஸ் உண்டுல்ல, கட்டாயமாக மாணவர்கள் வந்தே ஆகணும். இது 11வது கட்டளையாக எடுத்தாலும் சரி தான், 12வது கட்டளையாக எடுத்தாலும் சரி தான். சரியா, if you are a student must attend the மார்னிங் ப்ரேயர் செஷன். சரியா,
நல்லா ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். நான்லாம் காலேஜ் படிச்சு அந்த வேலைக்கு போகிற வரை முதலூரில் இருக்கிற வரைக்கும் மார்னிங் சர்வீஸ் என்ன செய்வேன், அட்டன் பண்ணேன். 4:30க்கு எழும்புவேன். சரியா? அது என்ன மாணவர்கள் பெரியவர்களுக்கு வேலை நிமித்தமாக இரவு ஷிஃப்ட்டு, அது ஒரு சில காரியங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதனால் அவங்கள விதிவிலக்காக விடலாம் காலையில் எழும்புறது. மாணவர்களுக்கு விதிவிலக்கே கிடையாது. கட்டாயமாக நீங்கள் காலையிலே எந்திரிச்சு தான் ஆக வேண்டும். பெற்றோர் தண்ணி தெளித்து என்ன செய்யுங்க, எழுப்பி விடுங்க. சரியா? தண்ணி தெளித்து என்ன செய்யுங்க, தைரியமாக எழுப்பி விடுங்க. நாம் தான் கரெக்ட் பண்ணணும் அடுத்த ஜெனரேஷனை. ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். முன்னாள் காவல்துறை அதிகாரி கலையமூர்த்தி அவர்கள் ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். 3 மணிக்கு எழும்புவன் முனிவன், 4 மணிக்கு எழும்புவன் ஞானி, 5 மணிக்கு எழும்புவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை என்று சொல்லுவார். அவ்வளவு தூரம் அவர் அந்த காலையின் நேரத்தினுடைய அவசியத்தை வலியுறுத்துவார். அதிகாலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வேதத்தை எடுத்து வாசித்து ஆலய ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு அந்த நாளை துவங்கும் போது அந்த நாள் பொன்னான நாளாய் மாறும். காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. டைமில் திரும்ப ஒரு நாள் என்ன செய்யாது, யாராலையும் பெற முடியாது. எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், வீணாக்காதீர்கள். மாணவ பருவம் வாலிபர்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. விரும்பினாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்றைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற பல சத்தியங்கள் என்னுடைய கல்லூரி நாட்களிலே நான் கற்றுக்கொண்டது என்பதை மறந்து விடாதீர்கள். நோட்டு கணக்காக எழுதி அடுக்கி வச்சிருக்கிறேன். ஸ்டான்லி எங்களுடைய செய்திகள், தியோடர் வில்லியம்ஸோடைய மெசேஜ், புத்தகங்கள் என்று சொல்லி நான் பார்க்காத ஆழம் கிடையாது. அத்தனையும் 75% நான் செய்தது என்னுடைய கல்லூரி நாட்களிலே. அதே பழக்கம் இன்றும் வந்ததினாலே இன்றைக்கும் புத்தகங்கள் வாசிக்காவிட்டால் எனக்கு ராத்திரி என்ன வராது, தூக்கம் வராது. என் மனைவியை வைத்து கொண்டு தான் இந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். ஐ எம் அ டைம், எனக்கு டைம் இருக்குது. நான் அடிக்கடி நான் சொல்கிற காரியங்கள் அதான். சரியா? ஆஃபீஸில் வேலை இருக்குது, 8 மணி நேரம், ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃப் இருக்கிறா, சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, 10 ப்ரேயர் செல்லை நான் கவனிக்க வேண்டும், பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டும், திருச்சபைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஞாயிறு தோறும் வகுப்புகள் எடுக்க வேண்டும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு டிஎன்பிசி குரூப் 1 எழுதுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, டைம் இருக்குது. நீங்கள் டைம் இல்லைன்னு எந்த காரணத்தில் 50 தடவை பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, நேரம் இருக்குது. நீங்கள் நேரம் இல்லைன்னு எந்த காரணத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பயங்கரமான பொய் நேரம் இல்லை என்பது. 24 மணி நேரம், பிரதமருக்கும் அதே 24 மணி நேரம் தான், சீஃப் மினிஸ்டருக்கும் அதே 24 மணி நேரம் தான். உங்களுக்கும் எனக்கும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எந்த டைமில் எதை செய்யணும், எந்த டைமை எதுக்கு கொடுக்கணுங்கிறத கண்டுபிடிங்க. ஏனென்றால் யூ ஆர் சென்சிட்டிவ். டைம் என்ன செஞ்சிடறாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் என்ன செய்யாது, வராது. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலியை குறித்து எப்படி இருங்க, கவனமாக இருங்க. அது சொல்கிறாரா 20ஆம் வசனத்திலிருந்து அங்கே 6வது அதிகாரம் வர இதைத்தான் சொல்லுகிறார். குடும்பத்தை குறித்து மனைவிகளே புருஷர்களே என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே யூ ஆர் சென்சிட்டிவ், நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். உங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் 4 பூக்கள் இருக்கணும். எத்தனை பூக்கள் இருக்கணும், 4 பூக்கள். முதல் பூ என்ன பூ, அன்பு. என்ன பூ, அன்பு. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற பக்குவம், ஒருவரை ஒருவர் தன்னிலும் அதிகமாக. இங்கே போட்டிருக்குது கணவன் எப்படி மனைவியை நேசிக்கணுமா, கிறிஸ்து திருச்சபையை நேசித்து மரித்து இரத்தம் சிந்தியது போல சாக்ரிஃபைஸ் லவ் கணவன் காட்டணும். மனைவி கணவனிடத்தில் கீழ்ப்படிந்து பயபக்தியாக இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே அன்பு, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே அன்பு. இந்த குடும்பங்கள் பிரிகிறதுக்கு சண்டை வர்றதுக்கு காரணம் அங்கே ஃபஸ்ட்டு என்ன கிடையாது, அன்பு இல்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான், நாங்கள் அதுதான் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவரே அந்த அன்பை தாரோம். அந்த ஜெபத்தை எங்கே பண்ணுறோம் தெரியுமா? நிறைய குடும்பங்கள் கல்யாணத்துக்கு முந்தி அன்புன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியது, சுத்த வேண்டியது. கல்யாணம் முடிஞ்ச 6வது மாதம் கோர்ட்டில் போய் என்ன செய்ய வேண்டியது, நிற்க வேண்டியது. கல்யாண ஆராதனையில் ஐயர்வாள் அந்த தாலி செயினை வாங்கிட்டு போய் ஆல்டரில் வச்சு எல்லாரும் முழங்கால் போட்டு புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் விவாகத்தால் இணைக்கும் 2 பேரும் ஒன்றாக வாழும் அன்பை ஈகுவீர். ஜீவ ஊற்றே இவரில் நேசம் நல் நம்பிக்கையும் நோவு சாவிலும் பேரில் சாரும் ஊக்கம் விசுவாசம் குன்றாத தீரமும் தந்தரலும். பூலோக துன்பத்தெல்லாம் இன்பமாக மாற்றி வாழ்நாளி நீற்றில் மோட்ச கரையேற்றி எங்களை என்ன செய்யும்,
ஆசீர்வதியும் என்று ஜெபப்பாடலாய் பாடி அந்த திருமாங்கல்யத்தை ஆசீர்வதித்த பின்னர் தான் மங்களம் ஜெலிக்க கிருபை அருளும் என்று சொல்லி என்ன செய்வார். அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது, அன்பை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் ஒவ்வொரு நிருபங்களும் சொல்லுகிறார். நேசியுங்கள், நேசியுங்கள். சுயநலமற்ற அகாபை அன்பு, எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு. அவன் இப்படி செஞ்சா நான் நேசிப்பேன், அவ இப்படி செஞ்சானா நேசிப்பேன். யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பை தாரும் என்று சொல்லி கேளுங்க. அது மட்டும் இல்லை, பொறுப்பு இருக்கு. அன்பு இருந்தால் போதாது, ரெண்டாவது என்ன இருக்கு குடும்பத்தில்? பொறுப்பு. கணவனுக்கு பொறுப்பு இருக்கு, மனைவிக்கு பொறுப்பு இருக்கு. பிரதானமாக வேதாகமம் சொல்லுகிற சத்தியம், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழி நடத்தக்கூடிய பொறுப்பை தகப்பன்மார்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒருவேளை தகப்பன்மார்கள் அதை செய்யாத பட்சத்தில் அவர்களை குறை சொல்லாமல் தாய்மார்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நீதிமொழிகள்லாம் பாருங்க, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, தகப்பன் போதகம் தகப்பன் என்று வரும். தீமோத்தேயுனுடைய தகப்பன் அதை செய்யவில்லை, பிசினஸின் நிமித்தமாக அவன் வெளியே இருந்தான். எனவே அவனுடைய தாயாரும் பாட்டியாரும் அதை என்ன செய்தார்கள்? செய்தார்கள். அந்த காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் கணவன் சரியில்லை, அவர் வசனம் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. அவங்க செய்யலைன்னா அந்த பொறுப்பை யார் எடுக்கணும்? நாம் எடுக்க வேண்டும். என்னுடைய தந்தை கிறிஸ்தவத்துக்கு மாறியவர் தான், ஆனால் என்னுடைய அம்மா அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யாது? வசனம் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா வளர்த்ததுனால தான், எங்கள் அம்மா அந்த பொறுப்பை எடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்? பல திருச்சபைகளுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்க முடிகிறது. இனி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்? ஐ டேக் தட் ரெஸ்பான்ஸ். எனவே அந்த பொறுப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அந்த நமக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பூ நமக்கு வேணும், சகிப்பு. என்ன பூ? வாழ்வில் மட்டும், இன்பத்தில் மட்டும், சுகத்தில் மட்டும் உனக்கு அப்படியே போட்டிருக்கு. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவினத்திலும், துன்பத்திலும். இங்கே தான் பிரச்சனையே வருது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், மாரிகாலமும் கோடை காலமும், பகலும் இரவும். ஃபேமிலியில் பாதி நாட்கள் பகலாக இருந்தால் பாதி எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். பகல்லையும் கூட இருக்கணும், ஐ மீன் வாழ்வின் சந்தோஷமான தருணங்களையும் கூட இருக்கணும். நெருக்கடிக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கணும்? கூட இருக்கணும். அப்போ உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது? குத்தி காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. உன்னால தான் எப்படி ஆச்சு, என்னால் தான் இப்படி. சகிப்பு பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து வளர்க்காதீர்கள், கஷ்டத்தை சொல்லி வளருங்க. எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க, இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன, மிஷினரியுடைய வரலாறு என்ன, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு இப்படி வந்திருக்கோம், அதை மறவாத அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டங்களை சகிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அதனால தான் இன்பத்தில் கூட இருக்கிறாங்க, துன்பம் வரும்போது என்ன வந்துடுது? வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுது. அது இல்லை இது இல்லை, இந்த முறுமுறுப்பு வந்துட்டாலே என்னது? அவுட். 10 தடவை முறுமுறுத்தீங்க, ஒருத்தனும் காணனுக்குள்ளே போகமாட்டேன் அப்படிங்க. இருக்கிறதற்கு நன்றி சொல்லி பழகுங்கள், தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? சந்திப்பார். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் மனைவிக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தானா, அவ சொன்னானா, நீ வாங்கி தந்தியா உங்கள் அம்மா காசில் வாங்கி தந்தியா? அடா முட்டாள், சோத்துக்கே வழி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான், உனக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு, அதற்கு நீ நன்றி செலுத்துறதை விட்டுட்டு உன் அம்மா வாங்கி தந்தாளா ஆத்தா வாங்கி தந்தாளான்னு கேட்குறியே, யூ ஆர் அ ஃபூல் என்று சொல்லி என்ன செய்தானா அவன் சொன்னானோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தி பழகுங்க. கஷ்டங்களை சகிக்கும் போது ஆண்டவர் கட்டாயமாக என்ன செய்வார்? உயர்த்த. அதுக்காக வறுமையில் போய் வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. துன்பம் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது சகிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். 4வது பூ வளர்ப்பு. என்னது? வளர்ப்பு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், ஃபேமிலி ட்ரெயின் அப் பண்ணக்கூடிய இடம், பயிற்றுவிக்கக்கூடிய இடம். கற்றுக் கொடுக்கணும், வேதத்தை கற்றுக் கொடுக்கணும், பாடங்களை கற்றுக் கொடுக்கணும். எங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்க தான், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அரசியல் நாலேஜ் ஓவர் அதிகம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த அரசியல் கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால இன்றைக்கி எனக்கு டிஎன்பிசி படிக்கும்போது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த பாலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட்னால என்னது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட். என்னுடைய கல்வியிலே நான் முன்னேறுவதற்கு என்னுடைய தந்தையினுடைய அந்த அறிவு எனக்கு எப்படி இருந்தது? பிரயோஜனமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் ஸ்வீட் வாங்கிட்டு போனோம், யார் வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையாக என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு அவங்க காமிச்சாங்க, கற்றும் கொடுத்தார்கள். இன்றைக்கும் அது எனக்கு அலுவலக பணிகளிலும் சரி, என்னுடைய குடும்ப உறவுகளை மெயின்டைன் பண்ணுவதற்கு இன்றைக்கி அது எனக்கு எப்படி இருக்குது? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நற்பண்புகளை வீட்டில் தான் அவர்கள் என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. மரியாதை கொடுக்க பழக சொல்லுங்கள்.
சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும்புறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கெட்ட வார்த்தை பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது. ஸோ இப்படி நல்ல காரியங்களை எங்கே தான் பழக்கணும்? வீட்டில். வளர்ப்பு நமக்கு அவசியம். ஸோ இது எல்லாத்துலையும் இந்த 4 காரியங்களில் எல்லாம் என்ன பண்ணிடுது? அடங்கிடுது. அன்பு இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்ன இருக்குது? சகிப்பு இருக்குது, 4வது என்ன இருக்குது? வளர்ப்பு இருக்குது. ஏன்னா யூ ஆர் சென்சிட்டிவ். ஞானமுள்ளவராக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தை பத்திரமா என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா குடும்பங்களை தான் என்ன செய்கிறாங்க? டார்கெட் பண்ணுகிறான். குடும்பங்கள் சீரழியும் போது திருச்சபை சீரழிகிறது, திருச்சபை சீரழியும் போது சமுதாயம் சீரழிகிறது. ஆட்டோமேட்டிக்காக கை வைப்பான். அதனால தான் இந்த ஃபேமிலி டைம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். குடும்ப ஜெபத்தை ஒரு நாளும் என்ன செய்யாதிருங்கள், தவிர்த்து விடாதீர்கள். ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், குடும்பமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பாடல் சத்தம் வீட்டிலே எப்பொழுதும் கேட்கட்டும். சுவிட்ச் ஆஃப் யுவர் சினிமா அண்ட் சீரியல். தைரியமாக சொல்லுகிறேன், இந்த சினிமா சீரியல்லாம் இப்போ என்ன கேடுனா அதில் பெரிய வேதனை என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். கரெக்டாக தப்பான்னு கேள்வி கேட்குறான். சினிமா பார்க்குறது ரைட்டா தப்பா? சினிமா சீரியல் பார்க்குற ரைட்டா தப்பா? ஐ சேலஞ்ச் யூ, ரீடு ஹிந்து நியூஸ் பேப்பர், தினமணி நியூஸ் பேப்பர். அந்த பத்திரிகைகளில் எழுதுகிறவங்க அவங்க ஒரு கிறிஸ்டியன்ஸே கிடையாது. அவங்க கூட அந்த சினிமா தவறுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. ஆனால் திருச்சபைகளில் நமக்கு அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு என்ன செய்யலை, முடியலை. 100க்கு 100 நீங்கள் சினிமா பார்ப்பது என்னதுதான்? தவறு தான். நீங்கள் வேறு எந்த ஸ்டாண்டர்டை வேணாலும் நீங்கள் என்கிட்ட வந்து காட்டுங்க, எத்தனை வசனம் வேணாலும் நீங்கள் என்கிட்ட வந்து காட்டுங்க. ஐ டிட் நாட் அக்செப்ட். பைபிள் ஸ்டாண்டர்டை மாற்றவே மாட்டாது. யூ ஆர் செயின்ட். கல்வாரி அன்பை ருசித்தவன். எப்படி அந்த அந்த ஒரு கருமத்தை நீ பார்க்க முடியும்? ஹவு இட் இஸ் பாசிபிள்னு நான் கேட்குறேன். எப்படி அந்த சீரியலை பார்த்து நம்மளால் ரசிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி அண்ணி கூட ஓடுறது, இதுதானே இருக்குதுல்ல சீரியலில். அதையே பார்த்தா நம்ம குடும்பத்தில் என்ன தான் நடக்கும்? அதுதான் நடக்கும். இதுதான் பிரச்சனை. தப்பா ரைட்டாங்கிற கேள்வியே தவறு. 100க்கு 100 என்னது? நான் இன்னும் பச்சையாகவே பேசுவேன். அதெல்லாம் வீட்டில் பின்னாடி உள்ள செப்டிக் டேங்கை விட மோசமானது நீங்கள் பார்க்குற அந்த சினிமாவும் சீரியலும். தம்பிமாருக்கெல்லாம் தெரியும் அண்ணன் என்ன ஸ்டாண்டர்டில் கடிச்சு துப்பிடுவேன் பண்ணும். ஏட்டா அந்த பேச்சுக்கே என்ன வந்துடக்கூடாது, இடம் வந்துடக்கூடாது. 100 மைல்கள் 700 மைல்கள் நடந்து வந்து பாடுபட்டு வேர்வை சிந்தி கல்வி கொடுத்த மிஷினரிகளை விட இந்த டுபாக்கூர் ஒன்றும் பெரிய ஆள் என்ன செய்யாது கிடையாது. ஒரு துரும்ப கூட அவன் என்ன செய்யலை, கிள்ளி போடலை. வீட்டில் பிள்ளைகளுக்கு மண்டையில் அடித்து சொல்லுங்க, நீ ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது ஒரு நடிகன் கூட உனக்கு என்ன செய்யலை, காசு அனுப்பலப்பா. நம்ம தான் என்ன செஞ்சோம், பெற்றோர் தான் கவனிச்சாங்க. மிஷினரிகள் போட்ட பிச்சையினால தான் என்ன கிடைச்சிது, மருந்து கிடைச்சிது. ரியல் ஹீரோ மிஷினரிகளே, நாட் சினி ஆக்டர்ஸ். சினிமா நடிகர்கள் ஒருபோதும் ஹீரோவாக முடியாது. அவர்கள் 100க்கு 100 சீரோக்கள் தான். உன்னை பாவம் செய்ய வைக்கிறவன், தவறு செய்ய வைக்கிறவன் ஹீரோவாவா? யோசிக்கிறதே இல்லை. இப்போ கல்லூரியாக போய் இதான் பேசிகிட்டு இருக்கு. எல்லா காலேஜில் அதான் சொல்கிறேன், படித்து பாஸ் ஆகணுமா முதல்ல எதை நிப்பாட்டு, சினிமாவை என்ன செய் நிப்பாட்டு. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நம்ம முதல்ல மாறுங்க. தயவு செய்து டிவி இருந்துச்சுன்னா அந்த கண்டத்தை என்ன செய்யாதீங்க, உட்காந்து போடாதீங்க. பாடல் சத்தம் தொனிக்கட்டும், ஜெபம் ஏறெடுக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். 6வது அதிகாரம். புரியுதா புரியலையா? யூ ஆர் சென்சிட்டிவ். கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. 6வது அதிகாரத்தில் தான் முக்கியமான காரியத்தை சொல்கிறார். 10வது வசனம் 11வது வசனம். என் சகோதரரை, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். யூ ஆர் சோல்ஜர். நீங்கள் படை வீரர்கள் அல்லது போர் வீரர்கள். 6 காரியங்களை பார்த்துட்டோம். 6வது காரியம் யூ ஆர் சோல்ஜர். நீங்கள் படை வீரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவுக்கு போர் சேவகர்கள். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுப்போம். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்வேன், நான் இயேசுவின் போர் வீரன். அந்த காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, சோல்ஜர்ஸ். அப்போ போர் வீரன் அப்படின்னா அவனுக்கு ஒரு எதிரி உண்டு, அப்படிதானா? எதிரி உண்டா கிடையாதா? உண்டு. நமக்கு எதிரி யாரு? இந்த கீழத்தருவா மேலத்தருவில் உள்ளவங்க. ஹூ இஸ் அவர் எனிமி? ஒன் எனிமி தான். அங்கே பார்த்தோம் இல்லையா, 1 லார்ட் 1 காட் 1 பேப்டிசம். அதே மாதிரி எத்தனை எனிமி? 1 எனிமி. யாரு? டெவில், பிசாசு தான். அதான் போட்டிருக்கு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. இந்த எனிமியை பற்றி நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுக்காக ரொம்ப டெப்த்தாக வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் கொஞ்சமாவது அவனை பற்றி என்ன பண்ணணும், எதிரியை பற்றி தெரியணும். 2 விஷயங்களை நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்முடைய எதிரியாகிய சாத்தானை
ஓவராக என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஓவராக என்ன செய்யக்கூடாது, ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எப்பா அவ்வளோதான் சாத்தான், ஐயோ அப்படி பண்ணிடுவான், இருட்டு, ஐயோ இவங்க இது வச்சுட்டாங்க, என்னது இந்த தகடு வச்சுட்டாங்க, பில்லி சூனியை வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க. பலிக்குமா பலிக்காதா? இஸ்ரவேலுக்கு விரோதமான, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க சரியா, சிலுவையில் அவ்வளோத்தையும் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. எங்கள் தம்பி ஜெனிஸ் அழகாக கதை சொன்னான். மரணமே ஒன்றும் என்ன செய்ய முடியல, பிச்சுக்கிட்டு போயிட்டு, அப்படிதானா, அவரை வைக்க முடியல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு கட்டம் என்ன செய்யாது, என்ன செய்யாது, எடுபடாது. அகஸ்டீன் ஜெபக்குமாரனை சாகணும்னு சொல்லிட்டு 72 மணி நேரம் யாகம் வளர்த்தாங்களாம். யார் சாகணுன்ட்டு? அகஸ்டீன் ஜெபக்குமாரனை, ஜெம்ஸ் ஃபவுண்டர் சாகணுன்ட்டு எத்தனை மணி நேரம், 72 மணி நேரம். அண்ணன் சொல்கிறாப்புல, யாகம் வளர்த்தவனை காணோம், நானும் நினைச்சிறேன் உயிரோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவத்துக்கு, கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, கட்டும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. நல்லா தெரிஞ்சு வச்சுடுங்க. அதெல்லாம் ஒன்றுமே என்ன செய்யாது. ஆதி அப்போஸ்தலர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, பயப்படவே மாட்டாங்க, மரணத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, பிசாசுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அதனால தான் அனனியா சப்பிரால் சம்பவத்தில் அனனியா செத்த உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், சப்பிராலை கூட்டு மணி அடித்து சொல்லி விட்டு போடுறதுனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புதைக்க போயிட்டாங்க. நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால் அப்படின்ட்டு. அட படுபாவீங்களா, ஒய்ஃபுக்கே என்ன செய்யலை, சொல்லலை, திரும்ப வந்தா அவன் புருஷனை புதைச்சிட்டு வந்துட்டான், நீயும் போ அப்படிங்க. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, 8வது மாடியிலேருந்து ஒருத்தையும் விழுந்துட்டான், செத்து போயிட்டான். நம்மளா அந்த டக்குன்னு இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னு போட்டு மீட்டிங் என்ன பண்ணியிருப்போம். அவர் வர்றாரு, கீழே விழுந்து கட்டி பிடிக்காரு, உயிர் வந்துடுது, திரும்பவும் போகிறார். 3 பாயிண்ட் தான்ப்பா பேசியிருக்கேன், இன்னும் 3 பாயிண்ட் என்ன செய்யுது இருக்கு. அவங்களுக்கு அந்த மரணங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. பேதுருவை உள்ளே பிடிச்சி போட்டிருக்கு. நாளைக்கு காலையில் தலையை வெட்ட போகிறாங்க. காலையில் இஎம்ஐ கட்டணனாலே ராத்திரி என்ன வராது, தூக்கம் வராது. அவர் உள்ளே போட்டிருக்கு. தூதன் வந்து தட்டி எழுப்பி பெல்ட்டை போட்டு ஷூவை போட்டு பாதி தூரம் நடந்து வந்த பிறகு தான் ஐயாவுக்கு என்ன வருது, முழிப்பு வருது. ஆழ்ந்த நித்திரை. யாருக்கு? நாளை காலை தலை வெட்ட போ. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியும். பேயையும் சாவையும் நோவையும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயித்து விட்டார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அதனால தான் வீட்டில் போய் பாமாலா புக்கு, ஆராதனைக்கு இதுங்கள் புக்கு எடுத்து ஈஸ்டர் பாட்டு அவ்வளோத்துலேயும் பேனா எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. அவ்வளோ பாட்டிலையும் சாவின் கூர் போயிற்று, அழகையை ஜெயித்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. வெறித்தனமாக எழுதியிருப்பாங்க இந்த பாமால கீர்த்தன பாடல்கள். உயிர்த்தெழுதல், இன்றே உயிர்த்ததால் சாவின் கூர் போயிட்டே, இன்றே உயிர்த்ததால் வலு சர்ப்பம் வீழ்ந்ததே. சிலுவையை வெறுமனை இப்படி போடுறதில்ல, உள்ள வரணும். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், டிஃபீட்டட் எனிமி. சிலுவையிலே அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாவமாவது மரணமாவது. நல்ல கதை சொன்ன அப்படிதானா, மரணத்தையே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயித்து எழுந்து விட்டார். அவ்வளோ ஈஸ்டர் பாட்டிலையும் பாருங்க, சந்தோஷமா உற்சாகமா என்ன செய்யணும், பாடக்கூடிய பாடல்கள். அப்போ தோற்கடிக்கப்பட்ட எனிமி, அவனை அதிகமாக என்ன செய்யக்கூடாது, ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அடுத்த ஆஸ்பெக்ட், அளவுக்கு மீறி அவனை ரொம்ப தாழ்வாக என்ன செய்யக்கூடாது, ஏடப்படும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவனுக்கு வல்லமை போயிடுச்சு, ஐ மீன் அவன் நம்மளை இந்த மந்திரம் மாயத்தில் ஒன்றும் பண்ண முடியாட்டாலும் தந்திரத்தில் அவன் என்ன செய்வான், கில்லாடி. 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆதாம் ஏவாலிருந்து இயேசு கிறிஸ்து வர எல்லார்ட்டையும் ஐயா என்ன பற்றி பார்த்துருக்காரு, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு. அதனால தான் போட்டிருக்கு பிசாசின் தந்திரங்களோடு போட்டிருக்கா. பிசாசின் வல்லமையோடுன்னு போடலை, பிசாசின் தந்திரங்கள். ஏன்னா வல்லமை சிலுவையில் பிடுங்கி விட்டாச்சு. அதனால தான் சீடர்கள் பிசாசு ஓடுனா ஓடும், நில்லுன்னா என்ன செய்யும், நிற்கும். அதனால் இருட்டை பார்த்துலாம் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இருட்டை பார்த்து ஐயோ கல்ற தோட்டம் இருக்குது அந்த வழியாக என்ன செய்யாதீங்க. எங்களோட உள்ள ஒரு தம்பி ஆகாஷ், அவனுடைய வீடு கல்ற தோட்டத்து செவருக்கு அடுத்த வீடு. ஒவ்வொரு நாளும் அவன் எங்களோட ப்ரேயரில் இருந்துட்டு ராத்திரி 10 மணி 12 மணிக்கு மேலே தினந்தோறும் அந்த ஆளை தான் என்ன செய்வான், போவான். ஒரு நாள் அவனை ஒன்றும் என்ன செஞ்சதில்லை. ஒரு குருவான ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார். வீடு பால்காய்ப்பு வச்சுருக்காங்க, குருவானவரை கூட்டி ஜெபித்து சிலுவை போட்டு முடித்திருக்கிறார்கள். அடுத்த 2 நாள் கழித்து வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணார், ஐயா நீங்கள் ஜோம்னிட்டு போனவர் எங்கள் வீட்டில் உசு உசுன்னு என்ன கேட்குது, சத்தம் கேட்குது. உடனே இவர் என்ன உசு உசுன்னு சத்தம் கேட்கான்னு சொல்லிட்டு அடுத்து விசாரித்து பார்த்தா, நீங்கள் ஜோம்னிட்டு போன பிறகு ஒரு கோழி அறுத்து அந்த ரத்தத்தை என்ன செஞ்சோம் வீட்டில், நீங்கள் கோழி அறுத்து செவுத்தில் பூசினா உசு உசுன்னு கேட்கும், புசு புசுன்னு என்ன செய்யும், சத்தம் கேட்கும். காரணம் என்ன,
பயம், ஐயோ இப்படி ஆயிரும். அதுக்கு பயப்படாதீங்க. ஆனால் அவன் தந்திரசாலி, தந்திரமாக என்ன செய்வான், அழகாக வருவான். என்ன காரியங்களை அவன் நம்மை ஏமாற்றுவான் என்பதை விரைவாக சொல்லுகிறேன். முதலாவது, அவன் நம்மை டிஃபைல் பண்ணுவான், கரைப்படுத்த பார்ப்பான். பிசாசுடைய தந்திரம் நம்பர் 1, டிஃபைல் பண்ணுவான், கரைப்படுத்துவான். நல்லா போயிட்டுருக்கோம், நம்முடைய சிந்தனையில் ஏதாவது ஒரு இது என்ன பண்ணிடுவான், போட்டுருவான். இப்படி ஆயிருமோ, இவங்க ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க, இவங்க ஏன் நம்மளை பார்த்து இதை கேட்டாங்க, நல்லா போயிட்டுருக்கோம், என்னத்தை போட்டு போயிடுவான், சின்ன கரை. அதனால தான் அந்த பாவக்கரை இயேசுவினால என்ன செய்யப்பட வேண்டும், முற்றிலுமாக. நல்லா பாட்டு படிப்போம், பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக. கொஞ்சம் கூட பிசாசு கரைப்படுத்துறதுக்கு என்ன கொடுக்காங்க, இடம் கொடுக்குறேன். சிந்தனையில் கரைப்படுத்துவான், சொல்ல கரைப்படுத்துவான், செயல்பாடுகளை கரைப்படுத்த பார்ப்பான். அதில் தப்பிட்டோன்னா அடுத்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டீவியேட் பண்ணுவான், திசை திருப்புவான். வசனத்தை கேட்குறதுலேருந்து, ஆண்டவரை தேடுறதுலேருந்து, ஆலயத்துக்கு வர்றதுலேருந்து நம்மளை என்ன செய்ய பார்ப்பான், டீவியேட் பண்ணுவான். நல்லா தெரிஞ்சிடுங்க, மந்திரம் தந்திரம் கட்டு பில்லி சூனியம் தகடு ஒன்றும் செய்யாது. ஆனால் அவன் என்ன செய்ய முடியும், நம்மளை கரைப்படுத்த முடியும், நம்மை டீவியேட் பண்ண பார்ப்பான், திசை திருப்பி விடுவான். இது வேண்டாம், இங்கே போயிட்டு வா. கொஞ்சம் ஒரு நாள் போகலைன்னா என்ன, டீவியேட். அதுலேயும் இல்லைன்னா அவன் நம்மளை டிவைடு, பிரிக்க பார்ப்பான். எல்லா இயக்கங்கள் காரியங்கள் 20 வருஷம் நல்லா வளர விட்டுட்டு ஒரு சின்ன கசப்பை தூக்கி என்ன பண்ணிடுது, விட்டுட்டு 2 பேர் உட்காந்து மாற்றி 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 குறை சொல்லி அடித்து கோர்ட்டில் கேஸை மாறி மாறி போட்டு திருச்சபை வளர்ச்சியும் கெடுத்து தேசத்தினுடைய முன்னேற்றத்தையும் கெடுத்து என்ன ஆகிட்டு போயிட்டான், நாசம் பண்ணிட்டு போயிட்டான். டிவைட், பிரிக்க பார்ப்பான். வேலை சிம்பிளாக முடிஞ்சு. மந்திரம் செய்யாது, மாயவித்தை செய்யாது. பிழையாமுடைய சம்பவத்தில் சபிப்பான், சபிக்க முடியாது. ஆனால் அழகான பெண்களை உள்ள அவுத்து விடுவான், அவுட்டு. வேசித்தனத்தில் என்ன பண்ணிடுவாங்க, மாட்டு. நல்லா தெரிஞ்சிடுங்க, மந்திரமும் மாயவித்தையும் கவிழ்க்காத ஒரு மனுஷனை பாவம் என்ன செய்து விடும், கவிழ்த்து விடும். அவன் அதைத்தான் செய்ய வைப்பான், பிரித்து விடுவான், கசப்பை போட்டுவிட்டு போயிடுவான். அதுலேயும் தப்பிட்டோன்னா டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு உண்டாக்கும். ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், நல்லா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரை தேடாதவெல்லாம் நல்லா தான் இருக்கான், கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ்மெண்ட்டை போடுவான். ஒன்றும் வழி இல்லைன்னா டெஸ்ட்ராய் பண்ண பார்ப்பான். 5D சொல்லியிருக்கேன். நம்மை டிஃபைல் பண்ண பார்ப்பான், கரைப்படுத்த பார்ப்பான், நம்மை திசை திருப்ப பார்ப்பான், கசப்பினாலே நம்மை பிரிக்க நினைப்பான், நம்மை சோர்வுண்டாக்க நினைப்பான். வழி இல்லாத பட்சத்தில் நம்மை அழிக்க வகை தேடுவான். ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவனை வெளியரங்கமாக்கினார் என்று பார்க்கிறோம். எனவே அதிகமாகவும் அவனை என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது, தாழ்த்தியும் என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது. இந்த காரியங்களெல்லாம் குறித்து பயப்பட வேண்டியதில்லை. மரணத்தையும் இருட்டையும் அதையும் குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் பாவத்தில் விழாதபடி எப்படி இருக்கணும், தந்திரமா எச்சரிக்கையாக இருக்கணும். போர் வீரர்கள், ஆயுதங்களை தரித்தவர்கள் கொஞ்சம் கூட கூடாது. அவர் தொடர்ந்து அதான் சொல்றாரு, முழு ஆயுத வர்த்தத்தையும் தரித்து கொள்ளுங்கள், தலை சீரா போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க, மார்க்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் அணிஞ்சிட்டு போய் நின்னா போதாது, அடி வாங்கிட்டு தான் வருவோம். தாக்குறதுக்கு கையில் என்ன இருக்கணும், பட்டயம் இருக்கும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் போர் வீரன். எல்லா நிருபங்களிலும் பவுல், நீ கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. திருச்சபையாக அவர் நம்மை அழைத்தது போர் வீரர்களாக யுத்தத்தில் என்ன செய்வதற்கு, செயல்படுவதற்கு. மாம்சத்தோடும், அது அழகாக சொல்றார், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், அசுத்தாவிகள். அப்படி இல்லைன்னா என்ன என்ற அர்த்தம் என்றால், கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை சேர்ப்பதற்கான யுத்த வீரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பமும் திருச்சபையாக சேர்ந்து எதில் கள இறங்கணும், ஆண்டவருடைய பணியில். உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, சுவிசேஷ ஊழியமா, கிராம ஊழியமா, கூடி ஜெபிக்கிறதா, வாட் எவர் இட் மேபி, உங்களை ஊழியங்களில் ஆக்டிவாக என்ன செய்யுங்க, வைத்துக்கொள்ளுங்கள், பிஸியாக வைத்துக்கொள்ளுங்கள். செய்யணும், இன்னும் அதிகமாக செயல்படணும். சொல்லப்படாத இடங்கள், கேட்டிராத இடங்கள், அறியப்படாத இடங்கள். ஏனென்றால் நான் சாதாரண ஒருவன் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன், நான் இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன். இந்த எங்கே சொல்கிறோம் தெரியுமா, பிறந்த உடனே ஞானஸ்தான டெடிகேஷனுக்கு தூக்கிட்டு வரும்போது என்ன சொல்கிறோம், நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கையிட வெட்கப்படாமல். ஒரு போர் வீரனுக்கு என்ன இருக்கக்கூடாது, வெட்கம் இருக்கக்கூடாது. நேத்தே சொன்னேன்,
ஐ எம் கிறிஸ்டியன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? காலர் நிமித்தி சொல்லணும். வெட்கப்படாமல் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் இது எல்லாத்தையும் பண்ணும்படி இப்படி கூறி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். இருக்கா இல்லையா? ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? நான் பிள்ளைகளுக்குலாம் அதான் சொல்கிறேன். லித்தானியெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். லித்தானியாவை போல ஒரு தேசத்துக்கான ஜெப குறிப்பு எந்த கொம்பனாலே அடித்து கொடுக்க முடியாது. நிற்கிறவர்களை பலப்படுத்தி, மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து, விழுந்தவர்களை கை தூக்கி, கடைசியில் சாத்தான எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பாதுகாப்புக்கென்று நியமித்திருக்கும் படைகளை ஆண்டு நடத்த வேண்டும் என்று, பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை இருக்கா இல்லையா? இருக்கா? நம்ம இன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ணது நாளைக்கு என்ன ஜோம் பண்ணு என்ன செய்யாது தெரியாது. அப்படிதானா? 1700 வருஷத்துக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க சுருக்க ஜபம். அப்படியே என்ன செய்யும் இருக்கும். வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. ஜெபத்தில் அதை என்ன செய்யுங்க சொல்லுங்க. எங்கள் வீட்டு ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஓனாக ப்ரேயர் பண்ண மாட்டோம். இந்த தின தியானத்தில் உள்ளதை ப்ரேயர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த சுருக்க ஜபம். இல்லை படைந்த யாவருக்கும் களைப்பி நீங்க பூமியின் மேல் திரையை போல் அந்தகாரத்தை விரித்திருக்கிற கர்த்தாவே, தீயோரை நல்வழிப்படுத்தும், நிர்விசாரிகளை உணர்வடை செய்யும், பாவத்தில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும், வியாதியஸ்தரை குணமாக்கும், மரண அவஸ்தையில் உள்ளவர்களுக்கு சமாதான. அந்த சுருக்க ஜபத்தை தான் அப்படியே என்ன செய்யும். அவ்வளவு கண்டென்ட். போர்ச்சேவகன் நீங்களும் நானும் யாரு? போர்ச்சேவகன். மறந்துடாதீங்க. தைரியமாய் போர் செய்கிறவர்கள், பயப்படக்கூடாது. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது. அவர் அப்படிதான் முடிக்கிறார். கடைசியில் சொல்றாரு, எனக்காக என்ன செய்யுங்க, திறந்த வாசல் வரும்படி, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றதுக்கு திறந்த வாசல் வரும்படி என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அப்போ நோ ஃபியர் ஆஃப் டிவினேஷன், குறி சொல்லுதல், மந்திர தந்திரங்களை குறித்து பயப்படாதீங்க. அது மாத்திரமல்ல, மரணத்தை குறித்து பயப்படாதீங்க, சாத்தானை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார், முடிக்கிறார். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் பேசிய சத்தியங்களை 6 காரியங்களை அப்படியே ஒருவர் பாடலாக எழுதியிருக்கிறார். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட பாடல் தாளிலே 15வது பாடல் என்று நினைக்கிறேன். நாம் ஜெபித்து விட்டு காணிக்கைக்கு நாம் அந்த பாடலை பாடப் போகிறோம். அதை எடுத்து பாருங்கள். நன்றியால் பாடிடுவோம். உயிர்ப்பித்தே உயர்த்தினார், உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். நேற்றைய தினத்திலே லிஸ்ட் போட்டேனே, மிஷனரிகள் ஜீவனை தியாகமாய் வைத்த பலர், கால்டுவெல், ரேனியஸ் போன்றோர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து பயப்படாம சோர்ந்திடாது நிற்போம். மரணத்தை நீக்கி ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை மாநிலத்தோர்க்கு ஈந்தார் இயேசு சுவிசேஷ வழியாய். அழைக்கப்பட்டோரே, ஒரு மனத்துக்காக அழைக்கப்பட்டோரே, ஒன்னஸுக்காக அழைக்கப்பட்டோரே, உன்னத அழைப்பினை, ஹை காலிங் அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கம், செல்வம், அளவில்லாத இந்த மேன்மையை இந்த உலகத்தில் உள்ள அவனியோர்க்கு அளிப்பீர். ஒரு நாளிலே சீயோனை பணிந்து கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் அவர் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. கண்களை மூடுவோம், கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். 6 காரியங்களை படித்தோம். We are selected, we are saved, we are strong, we are saint, we are sensitive, we are soldier. கிறிஸ்துவின் போர்ச்சேவகன், தைரியமாய் போர் செய்து வெட்கப்படாத ஊழியக்காரன், தைரியமானவன், கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன், நான் கிறிஸ்தவன் என்று ஓங்கி சொல்லுகிறவன், கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுகிறவனாக, சாத்தானின் தந்திரங்களை அடையாளம் கண்டவனாக மாற்றும் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். அந்த உன்னத அழைப்புக்காய் நன்றி. பரிசுத்தவானாய் அழைத்திருக்கிறீர், ஞானமுள்ளவனாய் அழைத்திருக்கிறீர். காலத்தை வீணடிக்காமல் இருக்க பலன் தாரும் என்று கேளுங்கள். சினிமாவிலும் மொபைலிலும் நேரத்தை வீணடித்த என் பாவங்களை மன்னியும். இந்த லெந்து நாள கன்வென்ஷனிலே என்னை புதுப்பிக்கிறேன், புது சிருஷ்டியா என்னை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தை அன்போடு கவனிப்பேன், பொறுப்போடு இருப்பேன், சகித்துக் கொள்வேன் பாடுகளை. என் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக வளர்ப்பேன், என் பேர பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக வளர்ப்பேன். வசனம் கற்றுக் கொடுப்பேன், பொது அறிவை கற்றுக் கொடுப்பேன், திருச்சபையை நேசிப்பேன், அதிகாலை ஆலய ஜபத்தை பங்கு பெறுவ தீர்மானம் எடுப்பேன். ஒப்பு கொடுங்க. தைரியமாய் போர் செய்வேன். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பில்லி சூனியங்களுக்கும் கட்டுகளுக்கும் மாந்திரிக வல்லமைகளுக்கும் பயப்பட மாட்டேன். மரணத்தை குறித்து கொஞ்சமும் பயப்பட மாட்டேன். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன,
மரணத்தை நீக்கி ஜீவனை அருளிய மாபெரும் கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். சிலுவையில் அந்த உன்னத தியாகத்தை செய்திருக்கிறார். அர்ப்பணிப்போம். எங்கள் மகாபரிய தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எபேசியர் நிருபத்திலிருந்து உன்னத சத்தியங்கள் மூலம் எங்களோடு பேசினீர். வசனத்துக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிரகாசிக்கும் பிச்சுவலை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க, இந்த முழு உலகுக்கும் பிரகாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தனிநபராக, திருச்சபையாக, குடும்பங்களாக இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே நாங்கள் தொடர்ந்து செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.